நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்ல போறீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால். யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர் நான் உயிரோட தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மல்லியை பழி வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த மல்லியை பழி வாங்குறதுக்கோசம் தான் நான் இறந்த மாதிரி ஒரு ட்ராமாவே ஆரம்பிச்சேன். அந்த ட்ராமாவுக்கு நீங்களும் துணை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கொட்டை கொல்லி போடுறாங்க. அடடா என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்த கொலை முயற்சியில் நம்ம தீபிகாவுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, தீபிகா இருந்து எதுவுமே தெரியாத மாதிரி நல்ல பொண்ண மாதிரி கமுக்கமாக வேலையை முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கமுக்கமாக வேலையை முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சுடர் சாவலான்ற விஷயம் நல்லாவே தெரியும். இத்தனை நாள் சுடரை மறைமுகமாக வச்சுருந்து அவளுக்கு தேவையான பொருட்கள் தேவையான பணம் எல்லாமே கொடுத்து உதவினது நம்ம தீபிகா தாங்க. இந்த விஷயம் ஏன் எதனால் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி மேலே இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக விழலை. இதுக்கு மேலே இந்த கேஸ் விழாது போல இருக்கு. இதை வேற எதனா ஒரு விதத்தில் நம்ம கொண்டு போகணும். அதனால சுடரை மீண்டும் கொண்டு வரணும், சுடர் உயிரோட இருக்கா அப்படின்ற விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் திரும்ப உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தா சரி ஓகே, மல்லி நிரபராதின்னு சொல்லிட்டு தான் மல்லியை வந்து நார்மலாக கேஸ் போட முடியாது. இப்போ தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணது அதாவது மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுடரே வாக்குமூலம் கொடுத்தா, அது மூலயமா நம்ம மல்லிக்கு ஒரு 6 மாதம் தண்டனை கிடைக்கும். அந்த கொலை முயற்சின்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை வச்சு அவளை எப்படியாவது ஜெயிலே வச்சு அவள் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா சதி திட்டம் தீட்டின்னு இருக்காங்க. என்ன தீபிகா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மாசா பிளான் பண்ணுறீங்களே, நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிளான் பண்ணி போயிட்டே இருக்காங்களே, இவங்க சதி திட்டம் எல்லாமே ஒரு பக்கம் சுவாரஸ்யத்தோட தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் கேட்டு அடிக்கடி ராஜேஸ்வரிக்கும் மறுபக்கம் நம்ம கதிரேசனுங்க மிரட்டுறது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடரோட கையால் தான். அவர் வந்து நம்ம தீபிகாவுக்கு ரொம்ப வேண்டிய ஆள் தான். ஏன் எதனால இப்போ 50 லட்சம் கேட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பணம் தேவை. ராஜேஸ்வரி கிட்ட இருந்தும் பணம் போடுங்கணும், அதே சமயத்தில் அந்த கதிரேசன் கிட்ட இருந்து பணம் போகணும். நமக்கு பணமும் தேவை, ஒரு பக்கம் அதிகாரமும் தேவை. மல்லியை அழிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான மாதிரி யார் யாருக்கு பணத்தை அள்ளி வீசணுமோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி வீசணும். ஒரு பக்கம் ஜட்ஜம்மாவுக்கு பணத்தை அள்ளி வீசலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜம்மா வந்து நல்லா பல்காக கேட்குறாங்க, ஒரு 30 லட்சம் கிட்ட. தீபிகா வந்து தான் கையால் செலவு பண்ணக்கூடாது, மல்லி என்ன தப்பு செஞ்சாலும் அந்த மல்லிக்கு ஏற்ற மாதிரி மல்லியோட குடும்பத்துல இருந்தே பணத்தை வாங்கி அவளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு ஒரு நல்லதோட முடிவாக தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் நம்ம வச்சாதானே நல்லா இருக்கும். அதை விட்டு இந்த விஷயத்தை இப்படியே நம்ம சுவாரஸ்யமே இல்லாமல் முடிச்சுட்டா இது சப்பியாக போயிருங்க. அதனால இன்னும் இறங்கி வேலை செய்யணும். இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் இதில் ஒரு பெனிஃபிட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை ஒரு பக்கம் இங்கே திருப்ப முடியாத தான் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாப்புல. அவர் எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிடுறாப்புல. அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரியும் சொல்லிடுறாங்க, நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜேஸ்வரி ஃபஸ்ட்டு மறுக்கிறாங்க. அந்த வீடியோவை அனுப்பிச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி ரேணுகாவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் அனுப்பிச்சிக்கிறாங்க. அதை பார்த்து தான் பணத்தை கொடுத்துட்றேன், அந்த வீடியோ டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. சரி ஓகே, இந்த இடத்துக்கு பணத்தை ஒரே டைம்ல 2 பேரும் எட்டுனது வரைக்கும் 2 பேர் கிட்டே பணத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க சமயத்தில் அந்த இடத்துக்கு மல்லியும் விஜயம் வந்துறாங்க. 2 பேரும் வந்து அப்படியே சும்மா உருட்டுத்தனமா பார்த்துன்னு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குது, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடையும் வியப்போடையும் பார்த்துன்னு இருக்காங்க. அதை பார்க்கறத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமா பயமா இருக்க, ஒரு பக்கம் என்னடா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பார்க்குறாங்களே, இவங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்து ஏது நடக்க போகுது அப்படின்னு தெரியாம ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு சூழ்ச்சிமத்தோட போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் நம்ம தலைவன், அதாவது நம்ம தீபிகாவோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிய வர தீபிகாவில் கூட்டணி வச்சுன்னு இருக்கிறது. தீபக் கிட்ட சொல்றாரு, தீபக்கை தனியாக வர சொல்லி உங்ககிட்ட மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாய்க்குட்டிங்க அப்படியே சும்மா ஆக்ரோஷத்தோட, நாய்க்குட்டின்னு கூட சொல்ல முடியாது, புலிக்குட்டி மாதிரி திடீர்னு ஓடி வந்துருச்சுங்க. வெள்ளை கலர் அந்த டாபியோ டூமி ஏதோ வளர்ப்பாங்களே, திடீர்னு நான் வேலை செய்யத்தாலும் குடுக்குன்னு ஓடி வந்துச்சு. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு துணியாக்கான நான் போய் ஒரு பக்கம் நின்றா ஒருத்தன் நாயை பார்த்தா அப்படியே புயல் மாதிரி அடிச்சு தூக்கிடுவான். அங்கே இருக்குது பார்த்தீங்களா கம்பி, அது மேலே ஏறிக்காரான். ஊருக்கு முன்னாடி நான் துண்டாக்கான இந்த பக்கம் ஓடினா அவனை பார்த்துன்னு பிடிச்சிருவான்னு எனக்கு முன்னாடி மேலே ஏறிக்காரான். கேட்டால் நாய் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து தான் ஹேண்டில் பண்ணோம், உன் உயிரை நீ தான் காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் ஒன்று இருக்கான். இந்த மாதிரி ஜென்மத்தெல்லாம் நம்பி எங்கேயான ஒரு தாள் சண்டைக்கு இது போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் நம்ம என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் காமெடியாக தான் இருக்குது. காமெடி சீனில் லைட்டாக தான் இருக்கும். அந்த லைட்டான சீனை பார்த்தாவே உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பயத்தோடையும் பதட்டத்தோட தான் எல்லாரும் ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பைத்தா கிளப்போன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதோ பாருங்கம்மா, இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் ஸ்கூலில் எல்லா தவளையும் என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்னடா இது, எங்கே போனாலும் ஒரு பக்கம் குத்துதே குடையுதானே, நம்ம எங்கே தான் போகிறது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தவளையும் ஒரு பக்கம் அடின்னு அடித்து ஓட விட்றாங்க. இந்த பக்கம் போனால் அந்த கேவலமான தீபிகாவோட தொல்லை தாங்க முடியல, இந்த பக்கம் போனால் அவள் தொல்லை தாங்க முடியல, நம்ம எங்கே தான் போகிறது, என்ன தான் பண்ணுறது, நம்ம வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையிலையும் துக்கத்துலையும் துயரத்துலையும் ஒரு பக்கம் கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. சரி,
போனதெல்லாம் போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் காத்துன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபிகா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸுக்கிட்ட பேசலான்னு போகிறாங்க. ஐஸ் வந்து மூஞ்சி காட்டிக்கிட்ட பேச மாட்டேன், இனிமேல் உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, வாழ்க்கையில் இதுக்கு மேலே நீங்கள் என் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே ஒரு காரணம் தாங்க. வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உயரத்துக்கு போகிறோம்லோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளை தரமாட்ட அளவுக்கு அடின்னு அடிப்பாங்க. அது நிச்சயம் நமக்கே நல்லாவே தெரியும். பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, ஊரெல்லாம் ஒரு பக்கம் பரப்பின்னு இருக்கு. இவன் பண்ணதெல்லாம் சொல்லவே மாட்டான், ஏன்னா அவன் வந்து ஓக்கியமானவன். அசிங்கப்பட்டதை சொல்லவே மாட்டான், என்னைக்கு அவன் அப்படியே பட்டவன் தான். நீ பண்ணவே எது என்ன மட்டும் சொல்கிறான் பாரு. வீடியோ ஓடுவாங்குது, எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க பார்த்தீங்களா ப்ரோ. இவனுங்கெல்லாம் அசிங்கப்பட்டா அது அசிங்கம் இல்லையா, நாம் அசிங்கப்பட்டா மட்டும் அசிங்கமா. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.